மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே இப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகளை மிக கவனமாக கவனியுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம் 16 முதல் 20 வரை யாராச்சும் ஒருத்தர் சத்தமா படிக்க பார்ப்போம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்துவோடு கூட 11 சீஷர்கள் இவங்க இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு, அப்படின்னா ஏற்கனவே மலையில அங்க யார் இருந்திருந்தாங்க? இயேசு கிறிஸ்து இருந்தார். இயேசு சொல்லப்பட்ட மலைக்கு இந்த 11 சீஷர்களும் போறாங்க. போய் அவரை பணிந்து கொண்டார்கள். சிலர் சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாசம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? வானத்தையும் பூமியும் எனக்கு ஒத்தாசைங்கிறது வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் மேல வானத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் கீழே பூமியில கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதிகாரத்தை பெற்ற இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, என்ன வாக்கணும்? எல்லாரையும் சீஷராக்கணும். நம்ம சீஷர்கள் இல்லையா? சீஷர்கள். ஆண்டவர் முதல்ல எல்லாத்தையும் சீஷராக்க சொல்றார். சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, என்ன நாமத்தில? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே, நாமங்களிலே அப்படின்னு சொல்லல, நாமத்திலே அப்படின்னா 3 1, 3 தனித்தனி கிடையாது. பிதா தனி, குமாரன் தனி, பரிசுத்தாவி தனி கிடையாது. அது பிதா இருக்கும்போது குமாரன் இல்லை, குமாரன் இருக்கும்போது பரிசுத்தாவி இல்லை, பரிசுத்தாவி இருக்கும்போது இவங்க 2 பேரும் இல்லை. அதனால அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்டாவே யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆமா. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் சீஷர் ஆக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி கடைசி முடிக்கும் போது எப்படி ஆமேன் அப்படின்னு முடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இத சீஷர்களுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து எப்ப சொன்னார்? இத ஆமென். அதுதான் பாயிண்ட், வேற ஒண்ணு இல்லை. அவர் உசுரோட இருக்கும்போது சொல்லல, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அதற்கு பின்பு அந்த சீஷர்களுக்கு அவர் கட்டளை எழுதினார். அதுதான் நம்ம பார்க்கணும். இப்ப அடுத்து ஒரு சப்ஜெக்ட் படிப்போம். யோவான் 3வது அதிகாரம். யோவான் 3வது அதிகாரம் இதே போல 1 முதல் 5 வரைக்கும் படிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புத
அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய். 5 வரைக்கும் போதும். அப்ப இந்த வசனத்தை படிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்க மத்திய 28வது அதிகாரத்துல சீஷன் ஆக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள், இதான் அவர் அங்க சொன்னார். இரண்டாவது இங்க பார்க்கும்போது இயேசுவுக்கு விரோதமாக எழும்பின யூதர்கள், அவர்கள் தான் கொலை செய்தார்கள். அந்த யூதனுக்கு அதிகாரி தான் நிக்கோதேமு. அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் அவன் உள்ளத்தை தொட்டபடினால, அவன் வேதத்தை நன்கு அறிந்தவனாக இருக்கிறபடினால, அவன் யூதருக்கு அதிகாரியா இருக்கிறபடினால எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படையா இயேசுகிட்ட கேள்வி கேட்டு இயேசுகிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட்டா நம்மையும் அவர் கூட சேர்ந்தவன் அப்படின்னு கட்டம் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து தனியா நைட் நேரத்துல இயேசுவை பார்க்க வந்து அவன்கிட்ட கேட்கிறான், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க, ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்னீங்க. எப்படி ஏற்கனவே பிறந்தவன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அவனுக்கு முதிர் வயதில் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? ஒரு தாயின் கற்பத்துல மறுபடியும் அவன் எப்படி 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்று உனக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொல்றாரு? ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவியினாலும் பிறக்கணும். பிறந்தாத்தான் நீ மோட்சத்துக்கே போக முடியும். பிறகு ஞானஸ்நானம் அப்படிங்கிற உடன்படிக்கை வந்து இந்த பூமிக்குரிய உடன்படிக்கை கிடையாது. அதாவது ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா பேரை மாத்திடலாம், அப்புறம் வந்து கேஸ்ட் மாத்திடலாம், சலுகைகள் வாங்காதவங்க வாங்கலாம், வாங்குறவங்க வாங்காம போகலாம். இது அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது ஞானஸ்நானம் கிடையாது. ஞானஸ்நானம் பரலோக சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டது. அது ஹெவன்லி ரூல். ஆமா, அது கடவுளுடைய ராஜ்யத்திற்கு உண்டான சட்டம். அதான் ஞானஸ்நானம். நான் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் இங்க நிக்கோதேமுட்ட சொல்றார். இந்த நிக்கோதேமு யூதருக்கு அதிகாரியா இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்பட்டான், வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவர் சீஷர்கள்ட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் இருக்கும்போது உயிர்த்தெழுவதற்கு முன்பாக இங்க சொன்னது, ஜலத்தினாலையும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது, மெய்யாவே முடியாது அப்படின்னு சொல்றார். ஜலம் ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் எது மேல அசைவாடி கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மகா சத்தமாய் கூப்பிட்டு எதை விட்டார்? அதனால இந்த ஜலம் ஆவி இந்த ரெண்டும் முக்கியமானது. இந்த ரெண்டும் ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார், மறுபடியும் ஆவியில உயிர் விட்டார். அப்ப ஜலம் என்பது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஆதி மனிதன் ஆதாமுக்கு சுவாசத்தை எங்க ஊதினாரு? அதனாலதான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம எங்க பிடிக்கிறோம்? மூக்க பிடிக்கிறோம், நாசியை பிடிக்கிறோம். ஆமா, சர்வ வலுடைய சுவாசம் ஜீவன் தந்ததுன்னு யோபு சொல்றாரு. தண்ணீருக்குள்ள ஏன் முழுக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, தாயின் வயிற்றிலிருந்து ஒரு மனிதன் பிறப்பது போல இவன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் அவருடைய மரணத்திற்குள் அவன் மூழ்கி அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள் பிறக்கிறான். அதுதான் பாருங்க, இது நம்ம படிக்க படிக்க உங்களுக்கு ஒவ்வொன்றா புரியும். இப்ப தாயின் வயிற்றுல என்ன இருக்கு? கருவை சுத்தி என்ன இருக்குது? தண்ணீர். அது என்ன பேர் சொல்றாங்க? பனிக்குழந்தை இல்லையா? தண்ணீருக்குள்ளதான் குழந்தை இருக்கு. அது போல இந்த தண்ணீருக்குள் தேவனுக்குள் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை நாம் தண்ணீருக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறோம். ஏன் மூக்க பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சுவாசம் உள்ள இருக்கு, நாசியின் சுவாசம் உள்ள இருக்குது.
உள்ள இருந்து வெளியே வரும் பொழுது இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ஜீவ சுவாசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல அவருடைய மரணத்தின் சாயலில் அடக்கம் பண்ணப்படுவதற்கு பேர் தான் தண்ணீரில் மூழ்கடிப்பது. மறுபடியும் அவர்களை எழுப்புவது இயேசு கிறிஸ்து எப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல ஜீவ சுவாசத்தை பெற்று எழும்புவது, அதுதான் உயிர்த்தெழுவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஞான ஸ்நானத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் என்பது 2 முறை 3 முறை 5 முறை கிடையாது, ஒரே ஞானஸ்நானம். பைபிள் என்ன போட்டிருக்குது? எபேசியர் புத்தகம் அந்த வசனத்தை படிங்க. எபேசியர் 4வது அதிகாரம். ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம். எடுத்தவங்க படிங்க. 4:5. ஒரே கர்த்தரும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். ஒரே ஞானஸ்நானம் போதும். ஞானஸ்நானம் எத்தனை? ஒரே ஞானஸ்நானம். There is no dual baptism. 2 பேப்டிசம் கிடையாது. குழந்தைக்கு ஒரு ஞானஸ்தானம், பெரியவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் அப்படின்னு பைபிள்ல போடவே இல்லை. ஒரே ஞானஸ்தானம் தான் உண்டு. அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தெளிப்பு ஞானஸ்தானம் என்பது சீனாய் மலையிலே மோசேயோடு கர்த்தர் பேசின அந்த 10 கட்டளைகள் உடன்படிக்கை பெட்டி, அதை சாலமோன் கட்டின எருசலேம் தேவாலயத்திலே அங்கே வைத்த பொழுது அங்கே இயேசு பிறப்பதற்கு முன்பாக பலி செலுத்தக்கூடிய பழக்கம் இருந்தது. அந்த பலி செலுத்துவதற்கு ஆடுகளையும் மாடுகளையும் காளைகளையும் கொண்டு வருவார்கள். அந்த கொண்டு வரக்கூடிய அந்த மிருகங்களை பலிபீடத்திலே பலியிடுவார்கள். அந்த பலிபீடத்தில் பலியிடப்பட்ட அந்த பலியினுடைய இரத்தம் ஒரு வார்ப்பு கிண்ணத்தில் எடுக்கப்பட்டு அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காண்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு ஈசோப்பு தண்டு, மலைகளிலே வளர்க்கப்படக்கூடிய பூண்டு போல இருக்கக்கூடிய செடி, அந்த ஈசோப்பு தண்டை கட்டி அதில் அந்த இரத்தத்தை அதில் முக்கி அந்த இரத்தத்தை தெளிப்பார்கள் ஜனங்களுக்கு மேலாக. இது சாலமோன் நாட்களில் அந்த எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வரப்பட்ட நாட்களில் இருந்து அது ஒரு முறைமையாக இருந்தது. இந்த முறைமை ரோமர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு சபை நிறுவப்பட்ட போது கத்தோலிக்க திருச்சபைகள் ஆர்சி அவர்கள் இதை முறைமையாக அதை கொண்டு வந்தார்கள். அது படிப்படியாக இன்று வரை நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் தெளிப்பு ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தீத்துவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். போதும். இங்க 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மறு ஜென்ம முழுக்கு. அப்படின்னா அடுத்த ஜென்மம் உனக்கு வேணும்னா நீ முழுகணும். என்ன பண்ணணும்? முழுகணும். நீ முழுகாம அடுத்த ஜென்மத்துக்குள்ள போக முடியாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீ. அதுதான் வசனம் சொல்லுது, மறு ஜென்ம முழுக்கினாலும். அதனால்தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மறு ஜென்ம முழுக்கு. மறு ஜென்ம முழுக்கு, அடுத்து பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் அப்படின்னா எல்லாரும் தெரியுமா? அப்போஸ்தலர்கள் அப்படித்தானே? அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிற பேரை யார் வச்சாங்க? படிங்க. லூக்காவின் புத்தகம் 6வது அதிகாரம். லூக்காவின் புத்தகம் 6வது அதிகாரம் 12-13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயர் வைத்தது யாரு? இயேசு கிறிஸ்து தான் அவர்களுக்கு பெயர் வைத்தார். அப்போஸ்தலர், அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பெயர் வைத்தார் இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த அப்போஸ்தலர்களை குறித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்டு
இயேசு கிறிஸ்து தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு. அப்ப அந்த 12 பேர் யார் தெரிந்து கொண்டவர்கள்? இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 12 பேர். இந்த 12 பேருக்கு எவ்வளவு நாள் தரிசனமானாரு? 40 நாட்கள் தரிசனமானார். இயேசு கிறிஸ்து இவன் கூட எத்தனை நாள் இருந்தாரு? செத்து மரணமடைந்து உயிர் தெழுந்து அதற்கு பிறகு இவன் கூட எவ்வளவு நாள் இருந்தாரு? 40 நாட்கள் இருந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போ அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனம் படிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்ப மரித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், உயிரோடு இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இதை நாம் மறக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்ப அடுத்த வசனம் படிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான், இதுதான் முக்கியமான வார்த்தை. யோவான் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தான்? ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எப்படி ஞானஸ்நானம் பெறணுமா? பரிசுத்த ஆவியினாலே. ஞானஸ்தானம், அதை குறிச்சு இங்க ஒரு வியாக்கியானத்தை தேவன் கொடுத்தார். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் வந்து பார்த்தாச்சுன்னா ஜலத்தினாலே ஞானஸ்தானம். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் சில நாடுகளிலே பரிசுத்த ஆவியினாலே. அவர் இன்னும் பரத்துக்கு போகல, பூமியில தான் இருக்கிறார். இவர் பரத்துக்கு போன பிறகு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல 1, 3, 4 படித்தீர்கள். இப்ப 2வது அதிகாரத்தை எடுத்துங்க. அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இப்ப இயேசுவை குறித்து பேதுரு பிரசங்கம் பண்றார். இயேசுவே தேவன், அவரே மாம்சத்தில் வெளிப்பட்டவர், அவரே மேலே வானத்துக்கும் கீழே பூமிக்கும் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவர். அவருடைய நாமத்தினால் மட்டும்தான் பாவ மன்னிப்பு உண்டு, அவருடைய நாமத்தினால மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு, அவருடைய நாமத்தினால மட்டும்தான் உயிர்த்தெழுதல் உண்டு. இதை தெளிவா இங்க அப்போஸ்தலர்களுக்கு, அதாவது அங்கு வந்த ஜனங்களுக்கு இங்க பேதுரு பிரசங்கம் பண்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து 38வது வசனம் படிங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு என்று சொன்னால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். இயேசு இல்லை என்று சொன்னால் பாவ மன்னிப்பு இல்லை, இயேசு இல்லை என்று சொன்னால் ரட்சிப்பு இல்லை, இயேசுவின் நாமம் இல்லாமல் பரலோகம் இல்லை. அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு 40 நாள் சீஷர்களோடு கூட இருக்கும்போது. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் அது இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மேல போன பிறகு நீங்க பரிசுத்த ஆவியினாலே உருவாகும் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அதைத்தான் இங்க பேதுரு மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொண்டார்கள். இங்கே பேதுரு இங்கே சொல்லக்கூடிய காரியம், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் வரங்கள் உனக்குள் செயல்படும். அதுதான் வசனம் சொல்லுது. பரிசுத்த ஆவியின் வரங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பரிசுத்த தேவன் இங்கே சொல்லுகிறார். அதுதான் நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எத்தனை இயேசு சொன்னார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பரிசுத்த ஆவி வரலைன்னா உனக்கு பலனே கிடையாது. அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தேவை. அல்லேலூயா. அதைத்தான் பரிசுத்த வேதம் இங்கே சொல்வதை பார்க்கின்றோம்.
ரோமாபுரிக்கு கர்த்தருடைய நாமத்தை பவுல் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? ரோமர் 1:1 படிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். பவுல் என்ன சொல்றாருன்னா, வேத புத்தகத்துல அதிகமான புத்தகங்களை எழுதியவர் பவுல். பவுல் இஸ் a brilliant person. கமாலியனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வேத வசனங்களை நன்கு கற்று அறிந்தவர் பவுல். சபைகளை ஸ்தாபித்தவர் பவுல். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 7 சபைகள், அந்த 7 சபைகளும் ஸ்தாபித்தவர் பவுல். நூற்றுக்கணக்கான சீஷர்களை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீஷர்களை உருவாக்கியவர் பவுல். இந்த பவுல் தன்னை அறிமுகப்படுத்தும் போது, இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். யாருடைய ஊழியக்காரன்? நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நான் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். நான் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் ஜீவன் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் என்பது மிக முக்கியமானது. நீ சத்தியத்தை அறிந்து ஞானஸ்தானத்துக்குள்ள வரும்போது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ரகசியம், அதில் இருக்கக்கூடிய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்தானம் எதை முக்கியமாக அங்க பிரஸ்தாபப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லி, இயேசு கிறிஸ்துடைய மரணம். இயேசு கிறிஸ்துடைய நாமம் இல்லாம ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க இந்த பூமியில, அது செல்லாத ஞானஸ்தானம். இட்ஸ் இன்வேலிட். You are unfit for Christian. அதான் உண்மை. பரலோகத்திற்கு தகுதி இல்லாதவன். அதான் உண்மை. கர்த்தருக்கு பிரியமானவர், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார். அதனால்தான் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார். அதனால்தான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு, பாவத்துக்கு மரிக்கணும்னா யார் வேணாங்க? இயேசுதான் மரித்தார். வேற யாருன்னா மரிச்சாங்களா? நீதிக்கு பிழைத்தனா இயேசுதான் பிழைத்தார். வேற யாருன்னா பிழைச்சாங்களா? வேற யாரும் பிழைக்கல. அவர் மட்டும்தான் உயிர் தெழுந்தார். வேற யாரும் உயிர் தெழல. அதனால அந்த இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்தின் சாயலில் இணைக்கப்படணும்னா இயேசுவின் நாமம் தான் தேவை. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்படணும்னா இயேசுவின் நாமம் தான் தேவை. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் படிங்க. ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ மறுஜென்ம முழுக்குக்குள் பிரவேசித்திருப்பாயானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் உனக்குள் வேலை செய்யும். அல்லேலூயா. அதைத்தான் வசனம் சொல்லுது. அதுக்கு பேர் தான் மறுஜென்ம முழுக்கு அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், மறுஜென்ம முழுக்கு மிக முக்கியமான ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. கடைசியாக 11வது வசனம் படிங்க. அப்படியே நீங்களும் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் பாவத்திற்கு மரித்தவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் பிழைத்தவர்களாகும். யார் இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுஜென்ம முழுக்கு பெற்றிருக்கிறார்கள்? அவர்கள் பாவத்திற்கு மரித்தவர்கள், நீதிக்கு பிழைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பவுல் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்தினா, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். பேதுரு எப்படி வெளிப்படுத்துறார்? 2 பேதுரு 1:1 படிங்க. 2 பேதுரு 1:1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. Excellent record noted from Peter. என் பேர் சீமோன் பேதுரு.
நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். யாருடைய ஊழியக்காரன்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். நீ சத்தியத்துல பலப்படும் போது மட்டும்தான் உன் வாழ்க்கையில ஒரு அசைவை பார்க்க முடியும், மற்றவர்களை தோற்கடிக்க முடியும். இந்த உலகத்துல கடைசி நாட்கள்ல பயங்கரமான நூதனமான உபதேசங்கள், சத்தியமே தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ சத்தியத்துல பலப்படு, அப்பதான் நீ இருக்கிற இடத்துல நீ அசைக்கப்படாதபடி இருக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பேதுரு சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். இன்றைக்கும் பரிசுத்த தேவன் நம்ம எல்லாம் முன்குறித்து நம்ம எல்லாம் அழைத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக தன்னைத்தானே பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? பலியாக தந்த தேவன், ஜீவன் உள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்துக்கு சொந்தமான பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். அவருடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமத்திலேயாவது ரட்சிப்பு இருக்கா? இருக்கா? வசனம் சொல்ல முடியுமா? மேலே வானத்திலும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. சால்வேஷன், ரட்சிப்பு இல்ல. இயேசுவினாலே, இயேசு இல்லாம அவரை தவிர நீ யார உள்ள நுழைச்சாலும் உனக்கு ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு இயேசுவை தவிர நீ வேற யார உள்ள கொண்டு வந்தாலும் உனக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. அடுத்து என்ன போடுறது? நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவும் கட்டளையிடப்படவில்லை என்று இங்கே பேதுரு சொன்னதை நாம் பார்க்கின்றோம். அவனுடைய வசனத்தை கேட்டு அன்னைக்கு 120 பேருக்கு பிறகு இந்த இடத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 5,000 people, those who are all baptized in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்த 5,000 people, ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை. இப்படி வெறும் வசனங்களே மட்டும் வைத்து நடத்தின சபைகள், உருவ வழிபாடு இல்லாத திருச்சபைகள். There is no cross, there is no decoration, there is no ornaments. அது மட்டுமல்ல, அங்க there is no idols, உருவங்களே இல்லை. அந்த இடத்துல இருந்தது வெறும் வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் 5000 பேர். அவர்கள் எடுத்த நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் 19ஆவது அதிகாரம் 1 முதல் 5 படிங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பரிசுத்த ஆவியா? அப்படியா? அப்படின்னா என்ன? இந்த பரிசுத்த ஆவியின் வராத வரங்களை பெறாதவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்நிய பாஷையை பத்தி குற்றப்படுத்துவாங்க. அது என்னமோ பேசுறாங்க, யாருக்கும் புரியாத பாஷை, காக்கா காக்கா பக்க பக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வரம் இல்லையே. வரம் இருந்தா தான் அதனுடைய அருமை தெரியும், இல்லைன்னா தெரியாது. அங்க கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்க மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியை குறித்து நான் கேள்விப்படவே இல்லை. அடுத்து அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம். இங்கே ஞானஸ்தானத்துல பிரச்சனை வந்து பாருங்க. என்ன ஞானஸ்தானம்? அது இயேசு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டாங்கல்ல, அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியில அதுதான் நாங்களும் எடுத்தோம்.
அப்படியா? அப்பொழுது பவுல் படிங்க. அப்பொழுது பவுல் ஆ. யோவான் தனக்கு பின் யோவான் வருகிறவராகிய யோவான் அந்த யோவான் அப்படிங்கறத நிறுத்தி படிக்கணும். யோவான் தனக்கு தனக்கு பின் பின் வருவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தான. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நாம் கொடுக்கும் ஞானஸ்தானம் பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்குண்டான ஞானஸ்தானம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தருக்கு பிரியமா, இதுதான் என் சொத்து. இதை தவிர வேற எதுவும் எனக்கு சொத்து கிடையாது. எந்த காலேஜுக்கு போகணும், யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் இன்றைக்கு நான் உங்களோட பேசினேன். உன்னோடு கூட இருக்கிறவர், உனக்காய் மறித்தவர், உனக்காக உயர்த்தவர். அதனால்தான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த பந்திக்கு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்த நீ எவ்வளவு பெரிய பாக்கியவான் தெரியுமா? அவரு நாமத்தினால எடுத்துட்டு அவர் பந்திக்கு நீ வந்துருக்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு பிரியமா, இந்த பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவருடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் பாத்திரமாகிய உன்னை இந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் பங்காளனாக அழைத்திருக்கிறார். மெய்யாகவே நீ பாக்கியவான். இந்த திருவிழத்தில் பங்கெடுக்கிற நீ பாக்கியவான். அவருடைய நாமத்திற்கு அதிகாரம் உள்ளவன் நீ. அவருடைய நாமத்தினாலே முத்திரை போடப்பட்டவன் நீ. அவருடைய நாமத்திற்குரிய ஆசீர்வாதத்தை உயிர்த்தெழுதலை பெற்றவன் நீ. நீ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் பங்குள்ளவனாக இருக்கிறபடினால அவருடைய உயிர்த்தெழுதலிலும் பங்குள்ளவன். இயேசு உயிர்த்தெழுந்தது போல நீயும் நிச்சயமாக மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதலின் பிள்ளையாக கர்த்தரை வைத்திருக்கிறார். நீ மரணத்தை ஜெயித்தவன், பாதாளத்தை ஜெயித்தவன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.